பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொடுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கிருபையினால் எங்களை கொண்டு வந்தீரே அப்பா, உமக்கு நன்றி எசப்பா. இப்பொழுதும் இந்த ஆலோசனை பகுதிக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த ஆலோசனை பகுதி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமேன். ஹல்லேலூயா. சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரம் இந்த வசனத்தை வாசித்திருப்போம். அநேக நேரம் இந்த வசனத்தை கேட்டு அநேக செய்தியில் கேட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த காரியம் எப்படி சாத்தியம்? ஹல்லேலூயா. சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமாக ஜீவ பலியாக எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும்? ஹல்லேலூயா. இது எப்படி சாத்தியம் என்றால், முதலாவது நன்றியுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் காணப்படும் பொழுது எல்லா நேரங்களிலும் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்கிற அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் காணப்படும் பொழுது இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியம் நம்மளோட வாழ்க்கையில் அனுதினமும் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மளால் முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றியுள்ள இருதயம்னா நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சார், நமக்கு ஆண்டவர் செஞ்ச காரியம் மகா பெரியது. ஹல்லேலூயா. நாம் அவருக்கு ஒன்றும் செய்யலை, ஆனால் அவர் நமக்கு செஞ்சது மகா பெரியது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த காரியங்களை நினைத்து கொண்டு இந்த காரியம் எப்படி சாத்தியம்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நாம் ரசிக்கப்பட்ட காலத்திலிருந்து பல வருடங்களாக நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியுமா என்பது கேள்விக்குறியான காரியம். ஸோ நன்றியுள்ள இருதயம். அப்போ எந்த நேரத்திலும் ஆண்டவர் நினைத்து கொண்டு, அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை கண்ணோக்கினார், நான் பாவியாக இருந்தபொழுது அவர் தேடி வந்தார், நாம் பாவியாக இருக்கும்போது நம்ம தேடி வந்தார், அவர் நீதிமானாக இருக்கிறதுனால தேடி வந்தார். ஹல்லேலூயா. நாம நீதிமானாக இருக்கும்போது அல்ல, அவர் நீதிமானாக இருக்கும்போது நம்மை தேடி வந்தார். அந்த உணர்வோடு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் காணப்படும் பொழுது இந்த பரிசுத்தமும் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியம் நம்மளோட வாழ்க்கையில் சாத்தியமாகும். ஹல்லேலூயா. இந்த நம்ம அநேக 4 நாட்கள் நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம், அல்லது 5 நாட்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருப்போம். 6வது நாள் இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியத்திலிருந்து நாம் பின்வாங்கி விடுவோம். இதற்கு மெயின் காரணம், எப்பொழுதும் நம்ம அவரை இருதயத்தை வைத்து, சுரேஷ் பதர் கலைஞ வாரம் சொன்னது போல, எப்பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம்னா ஜெபிச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ நம்ம போகும்போதும் வரும்போதும் டிரைவிங் பண்ணும்போதும் ஆண்டவர் நினைத்த காரியங்களை செய்து அவருக்கு துதி பலிகள் நன்றி பலி செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அதுவே ஒரு ஜெபமாக மாறப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டால், பவுல் என்ன சொல்கிறாங்க? தேவன் எரிச்சலுள்ள தேவன் பயங்கரமான தேவன், ஆகவே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்னு சொல்லாமல், அவர் எரிச்சலுள்ள தேவன் தான், அவர் பயங்கரமான தேவன் தான், ஆனாலும் அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு நீங்கள் கீழ்ப்படியலாமே. ஹல்லேலூயா. 12 வருடம் 20 வருடங்களாக ஆகிவிட்டும் இன்னும் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறீர்களே, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஹல்லேலூயா. மேலே வசனத்தை வாஸ்தவதும் இரக்கங்களுக்கு முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லையே. அந்த இரக்கங்கள் நிமித்தமாவது நீங்கள் அவருக்கு ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவன் இந்த நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம காணப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேவனுக்கு மகிமை செலுத்தும் பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா.
நன்றியுள்ள பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். சங்கீதம் 86:5 வாசிப்போம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கிருபை மேல கிருபை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நாம் அலட்சியம் பண்ணாமல் இருப்போமாக. ஹல்லேலூயா. அந்த கிருபையை அந்த அளவில்லாமல் அந்த கிருபை கொடுக்கிறார். இது கிருபையின் காலம். ஹல்லேலூயா. முடிவின் காலம். அந்த கிருபையின் காலம் அதி சீக்கிரத்தில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை அளவில்லாமல் நமக்கு கொடுக்கிறார். கிருபையை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த கிருபை விலையேற பெற்றது. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி நன்றியுள்ளா இருக்க வேண்டும்? அவர் கொடுத்த கிருபை, அவர் என் மேல வச்ச நம்பிக்கை, அவர் என் மேல வச்ச கிருபை பெருசு. ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. அதனால நான் அவருக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் என்னோட ஜீவ வழியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் செயல்படுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். தொடர்ந்து இரக்கங்கள் கிருபையா கர்த்தர் கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:22 தானே? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம் நன்றியுள்ளாய் காணப்படும் பொழுது நாம் தீமையை யோசிக்க நமக்கு டைமே கிடைக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீமையை நம்ம நன்றியுள்ள இருதயம் இல்லாமல் நடந்த பொழுது, அவர் செய்த நன்மையை நம்ம மறந்து நடக்கும் பொழுதுதான் நம்ம அநேக காரியங்கள், தீமையான காரியங்களை யோசிக்க நமக்கு அதிக நேரம் நம்ம ஒதுக்குறதுனால நம்ம தவறுகிறோம். அவர் நமக்கு செய்த நன்மை ஏராளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையும் ஆண்டவர் சொல்றாங்க, கிருபை, நான் கொடுத்த கிருபை நீங்க உணரணும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்த கிருபை பெருசு. நம்ம ஆராதித்தோம். ஹல்லேலூயா. அந்த ஆராதனையை நம்ம வாழ்க்கையாக மாற்றினால் அது கர்த்தர் ரொம்ப பிரியமாக கர்த்தர், அதுவே புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா.
இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. ஹல்லேலூயா. அவரை நம் பலனாக கொண்டால் நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டது போல ஹல்லேலூயா, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா நம்ம புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆராய்க்கும் பொழுது பிரதர்ஸ் அநேகர் ஹல்லேலூயா ஆராதனை தங்கள் வாயில் சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்களில் கர்த்தர் அனைவரையும் எழும்பி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆராதனை என்பது ஹல்லேலூயா அவர் நமக்கு செய்த நன்மையை நினைத்து பாடுவது. ஹல்லேலூயா. ஆராதனை என்பது அர்த்தம் சபையிலே சொல்லப்படுகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து அந்த வார்த்தையை நம்முடைய பரிசுத்தமாக மாற்றி வாழ்கிற வாழ்க்கை தான் ஆராதனை. ஹல்லேலூயா. அதுவே புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஃபர்ஸ்ட் வசனத்திலையும் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஃபர்ஸ்ட் நன்றியுள்ள இருதயமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு மகிமையை செலுத்துவதாக இருக்க வேண்டும், புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். இதை எப்பொழுதும் செய்யும் பொழுது நம் தேவனுக்கு பிரியமாக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.